ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இரவு சந்தைங்க மார்க்கெட்டு. ஸோ நல்ல கூட்டமாக இருக்கும். கூட்டம் இதுக்கு மேலே வந்துட்டு அப்படி அப்படியே வந்துட்டு வர ஆரம்பிப்பாங்க. நம்ம கடையில் எப்படிலாம் சேல்ஸ் இருக்குன்னு நான் பார்க்கணுன்னு இருந்தேன். சடனாக வந்து சொல்லிட்டாங்க, கடையில் க்ரோசரி எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. மற்றும் வந்துட்டு பீஃபு, மட்டன் இதெல்லாம் வந்து முடிய போகுது. நாளைக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், வாங்குறதுனா பெட்டர் அப்படின்ட்டாங்க. சரி நம்ம வெளியாகலாம், ஏன்னா போகிற வழியில் நோன்பு திறந்துக்கலாம், அப்படியே வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் வெளியாயிட்டேங்க. இதுவே மறுநாள் இழுத்தனா ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். இவங்க எல்லாமே காய்கறி எல்லாம் ரெடி பண்ணவும், மற்றபடி எல்லாமே அவிச்சு எடுக்கணும் இல்லையா பிரியாணிக்கு, இதெல்லாம் வந்து எனக்கு மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வெளியாகிறேன். ஸோ என்னால் நைட் மார்க்கெட் பார்க்க முடியல. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வந்து பிரியாணி அரிசி முடிஞ்சிருச்சு. நான் எப்போவுமே நிறையாலாம் ஸ்டாக் பண்ண மாட்டேன். எனக்கு சீக்கிரம் இந்த பிரியாணி அரிசி வந்துட்டு முடியறதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி குக் பண்ணியிருக்கேன்னா எல்லாமே விற்று முடியாதுங்க. கண்டிப்பாக மிச்சமாகும். மிச்சமாகறத வந்து வீட்டுக்கும் எடுத்துப்போம், யாருக்காவது கொடுத்துருவோம். ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தில் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு மஸ்ஜி இண்டியாவில் இருக்கிற ஏபிசி ரெஸ்டாரண்ட்க்கு வந்து சாப்பாடு நான் வந்துட்டு டேக்அவே பண்ணிக்கிட்டேன், பேக் பண்ணிக்கிட்டேன். சாருக்கு சாப்பாடு வேணும்னு. இதுக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டு குக் பண்ணவும் முடியாது, யாரையும் செஞ்சு தர சொல்லவும் முடியாது இல்லையா. அதனால் நான் வந்து வாங்கிக்கிட்டேங்க. இங்கேருந்து புறப்படுறேன். மறுபடியும் வந்துட்டு உங்கள் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.